வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது எத பத்தி பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபாலோவர்ஸோட ரெக்வெஸ்ட்ன்னு சொல்லலாம். ஆமாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டாஸ்மாக் பத்தி தான். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, என் ஃபாலோவர்ஸ் கேட்ட ரெக்வெஸ்ட்டுக்கு அவங்களுக்கு இது வந்து சாதகமா இருக்கும்னு நெனச்சீங்கன்னா, எனக்கு தெரியல. ஃபுல் வீடியோ பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சார் சொன்னது இன்னும் வந்து ரூ. 10 வந்து வாங்குறதில்ல. ரூ. 10 வந்து இது பண்ணிட்டாங்க. கைது பண்ணுறாங்க. அவங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது சார். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒயின் ஷாப்பில் ரூ. 10 வாங்கிட்டு தான் இருக்காங்க. எக்ஸ்ட்ரா ரூ. 10 வாங்கிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இதை நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா கவர்மெண்ட் மேலேயே பழி போடுறாங்க. ரூ. 10 எக்ஸ்ட்ரா வாங்காமலாம் கவர்மெண்ட்டால் டாஸ்மாக் நடத்தவே முடியாதுன்னு அவங்க மேலேயே பழி போடுறாங்க. இது என்ன கான்செப்ட்ன்றது புரியல. இது யார் சம்பாதிக்கிற கவர்மெண்ட் சம்பாதிதா இல்லை டாஸ்மாகில் இருக்கவங்க சம்பாதிக்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. யாரா தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட்டால் டாஸ்மாகை மூட முடியாதுன்றது. ஏன்னா அதில் நிறையாவே லாபம் வருதுன்றது எங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் மூட மாட்டீங்களான்றது தெரியும். நாங்கள் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் கவர்மெண்ட் இருக்கிறது என்னன்னா, லோக்கல் டாஸ்மாக், லோக்கல் பாஸ் இது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணுங்கள். ஊருக்கு 2 எலைட் ஷாப், அதாவது மாடர்னைஸ்டு எலைட் ஷாப், வெறும் குவாலிட்டியான லிக்கர் சேல் பண்ணுங்கள். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஆஃப், ஃபுல், 1 லிட்டர் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான லிக்கர்ஸ் மட்டும் சேல் பண்ண பாருங்கள். ஏன்னா அது வந்து நல்லாவே இருக்கும். வந்து வாங்கிட்டு போய் பப்ளிக்கில் குடிக்கக்கூடாது. அப்படி பப்ளிக்கில் குடிக்கிறத பார்த்தீங்கன்னா கேஸ் போடுங்க, ஸ்பாட் ஃபைன் பண்ணுங்க. உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா வாங்கிட்டு போய் வீட்டில் குடிங்க, இல்லை ரூம் போட்டு குடிங்க. ஆனால் பப்ளிக்கில் குடிக்காதீங்க. மக்களுக்கு இடையூறும் பண்ணாதீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏசி பார்லாம் இருக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சில ஏசி பார்லாம் பார்த்தீங்கன்னா பில்ஸ் கொடுப்பாங்க. அந்த பில்லு வந்து ஒரு கணக்கு காமிக்கிறதுக்காக இருக்கலாம். ஸோ ஆனால் அந்த பில்லு கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ பில் இருக்க ஏசி பார்லாம் கண்டினியூ பண்ணலாம். அண்ட் பில் இல்லாத எந்த லோக்கல் பாரோ, எந்த ஏசி பாரோ இருக்கக்கூடாது. அது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுங்க. நல்ல விஷயம் நான் என்ன பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் எங்கள் ஏரியாவில், அதாவது எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஏரியாவில் பிளாக்ல ஓடுற லிக்கர்ஸ்லாம் கம்மியாயிருக்குன்னு தாங்க சொல்லணும். முடிஞ்சிடுச்சா இல்லையான்னு சொல்லணும்னா எனக்கு அது சொல்ல வரல. ஆனால் அது கம்மியாயிருக்குன்னு தாங்க நான் சொல்லணும். அண்ட் ஃபைனலி நாங்கள் கவர்மெண்ட் கிட்ட சொல்கிறது என்னதுன்னா, எல்லா டாஸ்மாக்கும் நீங்கள் வந்து ப்ரைவேட் பண்ணுங்கன்றது நாங்கள் சொல்லலை. ஏன்னா ப்ரைவேட் பண்ண வேணாம் தான் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் ப்ரைவேட் மாதிரி மாடர்னைஸ்டு எலைட் ஷாப் வந்து கவர்மெண்ட்டே கொண்டு வாங்க. பில்ஸ் கொடுங்க. அந்தந்த எந்தெந்த லிக்கர்ஸ்க்கோ அதுக்கேற்ற மாதிரி எம்ஆர்பிக்கான பில்ஸ் கொடுங்க. எக்ஸ்ட்ரா காசு வாங்காதீங்க. ஸோ இது நான் சொன்னது உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு, பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.